இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃபிளாட்டா இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. நியர் 25,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் லோவை கொடுத்துட்டு அங்கிருந்தே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து ஒரு பீக் ரீச் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நியர் 25,830 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அரௌண்ட் 25,805 முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன் தெரியாம ட்ரேட் பண்றோம்னா இதுல பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணவே முடியாது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்து, அதாவது ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணி திரும்பவும் மேல போயிருக்கிறத பார்க்க முடியாது. பட் நம்ம ட்ரேட் எம்பரமெண்ட்ல ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா இது ரிஸ்கான ஏரியா, இங்க இருந்து மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் பெர்ஃபெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியர் 25,840 வரை தான் போயிருக்கு. நம்ம எதிர்பார்த்திருக்கிறது 25,880. பட் இந்த மார்க்கெட் இன்னைக்கு கீழே விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஐடி இண்டஸ்ட்ரி தான். இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஃபாலா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுல இருந்து ஸ்லோவா தான் ரெக்கவரி ஆனதையும் பார்க்க முடிஞ்சது. முடியும் போது 1% நெகட்டிவ்ல இருந்துச்சு. அந்த ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் நெகட்டிவ்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ரெக்கவரி ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா பிஎஸ்யூ பேங்க் நல்ல ரெக்கவரி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி எஃப்எம்சிஜி, இன்ஃப்ரா, ஃபினான்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனாலதான் என்னோட மார்க்கெட் நல்லாவே மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எனிவே நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸ்லேயே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,805 இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து இமீடியட்டா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு கேப் அப்ல இருந்துட்டு அண்ட் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே 25,880 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் அங்க ஓப்பன் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா மேலே போகணும்னாலுமே உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதெல்லாம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இருந்து மேலே தான் வரணும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அண்ட் இமீடியட்டா 25,883 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 26,011 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா மேலே போயிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 26,100 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அப்போ கரண்ட் ஜோன்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இமீடியட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. தென் சப்போஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பிரைஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இமீடியட்டா அங்கிருந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு நியர் 25,770 அண்ட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். அப் டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,644 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். பட் இதுவும் வந்து பார்த்தோன்னா ரிஸ்கான ஏரியா. இந்த ஜோன் வந்துட்டாலுமே மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் எங்கிருந்து வேணா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் கொஞ்சம் வீக் ஆகுது. அதாவது டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,644 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப் டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 4 இருக்கக்கூடிய 25,500 இந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணுன்றதை புரிஞ்சுக்கலாம். பட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா டோட்டல் ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடும். மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா கரண்ட் ஜோன்ல இருந்து மேலே தான் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும் அண்ட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 அண்ட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 4 வரை போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே ரேண்டமா டிராப் பண்ணது கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃபிளாட்டா இருந்து மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. நியர் 13,740 வரை போனது அங்கிருந்து கீழே வந்திருந்ததையும் பார்த்துருந்தோம். வந்த பிரைஸ் அங்கிருந்து சின்ன ரெக்கவரி கொடுத்திருந்தாலுமே நிஃப்டியோட டிராவல் பண்ணியிருந்தாலுமே நிஃப்டி அளவுக்கு பெருசா போக முடியாம மார்னிங்கோட ஹை வரைக்கும் ஹையஸ்ட் கொடுத்துட்டு திரும்பவும் கீழே இறங்கி அரௌண்ட் 13,725 முடிச்சிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரும் அப்படிங்கிறதும் டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ண கீழே வரும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். இது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தரா மேலே போக போதா அல்லது கீழே வருமா அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. மிட் கேப் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் வர்றதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கு. இங்கிருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 13,725 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் தான் டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் மேலே போகணும்னா உங்களுக்கு இங்கிருந்தே மேலே போகுமா அப்படின்றது இருக்கு இல்லையா? இங்கே தான் டெக்னிக்கலோட ஒரு மிஸ்ட்ரியே இருக்கு.
அதாவது பிரைஸ் வந்து மேலே போகிறது கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே இங்கேருந்து கீழே வந்துட்டு அந்த 13,480 இந்த ரேஞ்ச் வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மேலே போகிறதுக்கான வியூ எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இடமே ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அது சின்னதாக இங்கே கீழே இறங்கிட்டு அரௌண்ட் இந்த டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 13,793 அப்படிங்கிற இன்ட்ராடே வியூ, அதாவது நாளைக்கான வியூ நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகும். அப் டு வந்து பார்த்தோன்னா இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 13,970 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். சப்போஸ் இந்த பிரைஸ் மேலே போகாம நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப்படி வர்ற பட்சத்துல அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிருக்கும். அது 13,713 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். அப் டு இந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 13,620 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13,490 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடம் தான். பட் இதை பிரேக் பண்ணுச்சுனாலே ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா கரண்ட் ஜோன்ல இருந்து மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும், அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2க்கும், அண்ட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.